ஆன பருப்பு போலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட வெளியே இருக்கிற லேயர் வந்து அவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே நேரம் நம்ம உள்ளே வைக்கக்கூடிய அந்த கடலைப்பருப்பு பூர்ணம் வந்து இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெண்டே சேர்த்து நம்ம சாப்பிடும்போது ஆஹா அட்டகாசமாக இருக்கும். இந்த சூப்பரான சாஃப்டான பருப்பு போலி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து வெளியே இருக்கக்கூடிய அந்த மாவு தயார் பண்ணணும். ஏன்னா மாவு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அந்த அளவுக்கு சாஃப்டாக வரும். அது பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1.5 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 1 கப் ப்ளஸ் ஒரு பாதி கப், கூடவே ஒரு சிட்டிகை உப்பு, அப்புறமா கலருக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான மாவு பதத்துக்கு நம்ம கலந்து வைக்கணும். கையில் வந்து ஒட்டிட்டு தான் இருக்கும், அந்த அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து சாஃப்டாக ஸ்டிக்கியாக கலந்து வைக்கணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா கையில் நல்லா ஒட்டிட்டு தான் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இந்த அளவுக்கு சாஃப்டாக நம்ம பிசைஞ்சு வைக்கும்போது தான் வெளி மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம வேக வச்சு எடுக்கும்போது. பாருங்கள் நல்லா சாஃப்ட்